பாட் டு பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் வெஜிடபிள் ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆப்பம் இடியாப்பத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது ஒரு அருமையான சைட் டிஷ். வெஜிடபிள் ஸ்டூவோட நிறம் மாறாமல் நல்லா வெள்ளை கலரில் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டூ பண்ணுறதுக்கு தேவையான காய்கள் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எல்லாத்தையும் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு கேரட்டையும் அதோட தோல் எல்லாத்தையும் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10 பீன்ஸை கொஞ்சம் நீள வாக்கில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு அரை கப் அளவுக்கு பட்டாணி போட்டுக்கோங்க. நான் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி யூஸ் பண்ணுவீங்கன்னா அது கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த காய்களுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த காயெல்லாம் நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதனால் அந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு குக்கரில் வச்சு குக்கரை மூடி கரெக்டாக ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சில குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் விட்டாலே காயெல்லாம் வெந்துடும். அந்த மாதிரி உங்களோட குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. ஆனால் காயெல்லாம் குழஞ்சி போகாமல் கரெக்டாக வெந்திருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் காய்கள் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வறுபட்டதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதோட கலர் மாறி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக வரும். அந்த அளவு மட்டும் வதக்கினா போதும். ரொம்ப பொன்னிறமாக வர வதக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டூவோட வெள்ளை கலர் உங்களுக்கு மாறிடும். அதனால் லைட்டாக மட்டும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இதோட ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதில் காரத்துக்காக நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதோடவே 1 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வேக வச்ச காய்களை இதில் போட்டுக்கலாம். காய்களை அது வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ நிறைய பேர் நினைக்கலாம், இந்த மாதிரி காய்கள் எல்லாத்தையும் வேக வச்சு போடுறதுக்கு பதிலாக இந்த வெங்காயத்தோடவே சேர்த்து வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கலாமே அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணும்போதும் ஸ்டூவோட கலர் மாறுது. அதனால தான் நான் வேக வச்சு போட்டிருக்கேன். இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு பாதி தேங்காய் வரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இது 2ஆவதாக எடுத்த பால், இது முதல்ல எடுத்த பால். முதல்ல நாம் 2ஆவதாக எடுத்த பாலை ஊற்றிக்கலாம். இப்போ நான் பாலை ஊற்றிட்டேன். பாலை ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கொதித்து வர ஆரம்பித்ததும் நாம் முதல்ல எடுத்த பாலை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு தடவை நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. பொதுவாக நம்ம ஸ்டூ தேங்காய் பால் மட்டும் ஊற்றி பண்ணுறதுனால அது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் திக்னஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சு அதை அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுறதுனால ஸ்டூ திக்னஸ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் அதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் முந்திரி ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் இதை ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க விடக்கூடாது. கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். கொஞ்சம் அப்படியே கொதி வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கங்கே லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுப்பிலேருந்து இறக்கிடுங்க. இப்போ நம்மளோட ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான வெஜிடபிள் ஸ்டூ தயாராகிடுச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.